ஆரம்பிக்கலாம். Okay, good morning friends. இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படினா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட், ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் டாபிக் நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட் 2. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 100 क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஒன்லி क्वेश्चंस மட்டும் 100 क्वेश्चंस இருக்கும். அதல டிஸ்கஷன் அப்படிங்கும்போது ஈச் ஒன் क्वेश्चनக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்கஷன் நம்ம பண்ணிருப்போம். இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம், இந்த மாதிரி கான்செப்ட்ல கேட்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு 100 கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ ஒரு மோர் தென் 200 250 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 1ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அதையும் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அண்ட் क्वेश्चंस இருக்கும். இப்போ பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா ஓரளவு கான்செப்ட், ஓகேங்களா, கான்செப்ட் பிளஸ் மாடரேட் அப்படின்ற क्वेश्चंस நமக்கு இருக்கும். நிறைய சால்வ் பண்ற क्वेश्चंस நமக்கு இருக்கும். இதுல வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோலையும், அதாவது பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 ரெண்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 150 क्वेश्चंस இருக்கு அப்படின்னா இது வந்து கம்பல்சரி நம்ம ஒரு 30 क्वेश्चन நம்ம 30 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, 30 மார்க்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல வந்து இவங்க வந்து 45 மார்க்ஸ் கேட்பன்னு சொல்லிருக்காங்க as per சிலபஸ் படி 45 மார்க். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு வீடியோவில் இருந்து. ஓகேங்களா, எஸ். ஸோ டேரக்டாக நம்ம கொஸ்டின் போகலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், a fillet welded joint of length L can be subjected to maximum load of, okay, so subject to the maximum load of fillet weld என்னன்னு கேட்குறாங்க. அப்போ strength of weld, ஓகேங்களா, strength of weld is equal to what? Stress into permissible stress into effective area of the weld அப்படின்னு சொல்லுவோம். effective area, கரெக்ட்டுங்களா? effective area of weld, ஓகேங்களா, area of weld in effective. இப்போ இதே நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல அந்த ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம்? PSS ன்னு சொல்லிட்டீங்க இன்டு எஃபெக்டிவ் ஏரியா அப்படின்றது த்ரோட் திக்னஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா FS அப்படின்றது சைஸ் ஆஃப் தி வெல்டு. அப்போ சைஸ் ஆஃப் தி வெல்டு த்ரோட் திக்னஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா 0.7 மல்டி பண்ணணும். 0.7 இன்டு எஸ் இன்டு ஏரியா லென்த் இன்டு திக்னஸ் ஆஃப் தி வெல்டு. ஓகேங்களா, எஸ். அப்போ 0.7 இன்டு FS இன்டு லென்த் இன்டு பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இதே நம்ம IS 800 2007 நம்ம ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் FU ஆர் பேரண்ட் மெட்டீரியல் √3 gamma MW, ஓகேங்களா, எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் தி வெல்டு அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் தி வெல்டு அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லென்த் ஆஃப் தி வெல்டு இன்டு எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் வெல்டு, லென்த் ஆஃப் வெல்டு இன்டு 0.7 இன்டு சைஸ் ஆஃப் தி வெல்டு அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரிங்களா, எஸ். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா, வெல்டட் ஷாப்பில் வெல்டு அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கம்மியாக இருக்கும், 1.25. இதே சைட் வெல்டு அப்படின்னா நமக்கு வந்து சைட் அப்படிங்கும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமாக நமக்கு இருக்கணும், 1.5. ஓகேங்களா, எஸ். ஸோ இதில் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், ஆர் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், லென்த்து, சைஸ் ஆஃப் வெல்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ என்னங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ட்டட் கனெக்ஷன். ஓகே, டபுள் ரிவர்ட்டட் டபுள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்றோம். டபுள் ரிவர்ட்டட், ஓகேங்களா, டபுள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஸோ இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேட் நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர் பிளேட் வச்சுக்கணும். இங்கே ஒரு போல்ட் இருக்குது, இங்கே ஒரு போல்ட் இருக்குது, ரிவர்ட் இருக்குது. ஓகேங்களா, எஸ். ஸோ இதுதான் நமக்கு டபுள் கவர் பட் ஜாயிண்ட். ஓகே, மேலே ஒரு கவர் கீழே ஒரு கவர் பிளேட் இருக்குங்களா, ஸோ அதனால் டபுள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன சொல்கிறாங்க? டபுள் கவர் டபுள் ரிவர்ட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பட் ஜாயிண்ட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஜாயிண்ட் பர் பிச் லென்த் தி ஷியர்னு சொல்லிட்டாங்க. ஷியரிங் தி ரிவர்ட்ஸ் இஸ் n டைம்ஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிங்கிள் ரிவர்ட்டட் இன் சிங்கிள் ஷியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது டபுள் ரிவர்ட்டட் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஷியர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஷியர் இருக்கும், 2 ஷியர் இருக்கும். கரெக்டா, எஸ். அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? n இன்டு பை d dash ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிவர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன் எத்தனை நமக்கு? 1 2. ஸோ இப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் ஷியர் பிளேட். எத்தனை ரிவர்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல? ஸோ ரிவர்ட் வந்து 2 ரிவர்ட்ன்ட்டீங்க. அப்போ 2. அப்போ நமக்கு என்ன வரும்? 4 இன்ட்டு சம் திஸ் வேல்யூ. ஓகேங்களா, 4 இன்ட்டு சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, எஸ். ஓகே, இப்போ இது 1 2 வாங்க. என்ன சொல்கிறாங்க? கம்பேர்ட் டு சிங்கிள் ரிவர்ட்டட்னு சொல்கிறாங்க. சிங்கிள் ரிவர்ட்டட் shear strength of single riveted in single shear அப்படின்றாங்க. அப்போ சிங்கிள் ஷியர்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது ரெண்டு பிளேட்டை கனெக்ட் பண்ணுறாங்க, மேலே ஒரே ஒரு பிளேட் மட்டும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிங்கிள் ஷியர் அப்படின்னா என்னோட வேலையை நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல 1 ஆகிடும். கரெக்டாக? எஸ். அப்போது சிங்கிள் ரிவர்ட்டட் சிங்கிள் கவர் பட் ஜாயின் அப்படிங்கும்போது
ஒரே ஒரு ரிவெட் தான் ஓகேங்களா இவங்க ஒரே ஒரு ரிவெட் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்போ இதனுடைய ஃபார்முலா எழுதுங்க n இன்டூ பை டி டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டூ ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வெல்ட் ஓகே அப்போ நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன் எத்தனை 1 ஓகேங்களா நம்பர் ஆஃப் ரிவெட் எத்தனை இத்தனை ரிவெட் வந்து பண்ணியிருக்காங்க 1 ஓகேங்களா அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன வரும் 1 அதாவது 1 மீன்ஸ் இந்த பை டி டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டூ எஃப்எஸ் நமக்கு வரும் கரெக்டுங்களா இங்கே நமக்கு என்ன இருக்குது பை டி டேஷ் ஸ்கொயர் பை 4 இருக்கா அப்போ 4 இன்டூ 4 this x value divided by இது நமக்கு x value இதுவும் நமக்கு ஈக்குவல் தானே பாருங்க ஓகேவா அப்போ டிவைட் பை x அப்போ x கேன்சல் அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 4 ஸோ த ஆன்சர் இஸ் 4 அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டபுள் ரிவெட்டட் டபுள் கவர் பட் ஜாயின் சொல்லி வச்சிருக்காங்க இந்த இடத்துல சரிங்களா சிங்கிள் ரிவெட்டட் டபுள் கவர் பட் ஜாயின் கூட சொல்லுவாங்க அப்போ வந்து ஆன்சர் 2 தான் நமக்கு வரும் பிகாஸ் ஆஃப் ரிவெட் வந்து நமக்கு ஒன்று தான் இருக்குது ஒரு ரிவெட் வந்து 100 கிலோ நியூட்டன் எடுத்துக்குது அப்படின்னா 2 ரிவெட் எடுத்துக்கும் 200 கிலோ நியூட்டன் அதுதான் கான்செப்ட் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ இது மேக்ஸிமம் தப்பு பண்ணிடுவீங்க ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல டபுள் ரிவெட்டட்ன்றதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இங்கே இவங்க வந்து சிங்கிள் ரிவெட்டட்னு சொல்லியிருக்காங்க 1 ரிவெட் இன் சிங்கிள் ஷியர் ஓகேங்களா இப்போ இந்த டபுள் ஷியர் அப்படிங்கும்போது டபுள் பிளேன் 2 வரும்னு நீங்கள் போட்டுருவீங்க சிங்கிள் ஷியர் அப்படிங்கும்போது 1ன்னு போட்டுருவீங்க அப்போ ரேஷியோ எடுக்கும்போது 2 தான் ஆன்சர் வரும்னு போட்டுருவீங்க இங்கே டபுள் ரிவெட்டட்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா ஓகே ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம் பார்ட் 1ல் டேரெக்டாக வாட் இஸ் வாட் ஆன்சர் பார்த்துருப்போம் ஒரு சில சம் போட்டிருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும் ஓகே எஸ் the load on connection is not eccentricity for okay the load on connection is not eccentricity one lap joint நமக்கு என்ன அர்த்தம் ஒரு பிளேட் மேல இன்னொரு பிளேட் வச்சு வெல்ட் அடிச்சாலும் சரி ரிவெட் அடிச்சாலும் சரி இதுக்கு பேர் தான் லேப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து லேப் ஜாயிண்ட் ஏ ஓகேங்களா பி என்ன சொல்றாங்க சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் பட் ஜாயிண்ட் அப்படின்னா ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒட்டிட்டு வைக்கிறது தான் பட் அப்படின்னு சொல்லுவோம் அது மேல வந்து சிங்கிள் கவர் போட்டுரும் இது சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் மூணு என்ன சொல்றாங்க டபுள் கவர் பட் ஜாயின் அப்படி சொல்லுவோம் அப்போ டபுள் கவர் அப்படின்னா மேலே ஒரு கவர் கீழே ஒரு கவர் சரிங்களா எஸ் அப்போ இதனுடைய லோடு இங்கே அப்ளை பண்ணுங்க இதில் லோடு அப்ளை பண்ணும்போது இதோட எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் மாறுமா பிகாஸ் ஆஃப் இங்கே திக்னஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது ரெண்டு கம்பைன் எஃபெக்ட் ஆகும்போது சம் இ நமக்கு வரும் இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ஈன்னு சொல்லுவோம் இது பாருங்க இந்த லோடு இங்கே ஆக்ட் ஆகுது இந்த லோடு இங்கே ஆக்ட் ஆகுது இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லலாமா இது பாருங்க டபுள் கவர் பட் ஜாயின்ல இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால சென்ட்ரல் லோடு பி இங்கே அப்ளை பண்ணுறீங்க இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்போ நமக்கு என்ன ஆகும் ஒரு எசென்ட்ரிசிட்டி ஆக்ட் ஆகுமா இது சாரி ஜீரோ எசென்ட்ரிசிட்டி கான்சென்ட்ரிக்காக நமக்கு ஆக்ட் ஆகுமா சரிங்களா அப்போ எசென்ட்ரிசிட்டி இஸ் ஜீரோ ஓகேங்களா ஜீரோ மீன்ஸ் கம்பேர் டு அதர் டூ ஓகேங்களா கம்பேர் டு அதர் ஏ அண்ட் பி லேப் ஜாயிண்டையும் சிங்கிள் கவர் பட் ஜாயிண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது எசென்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ஓகேங்களா அப்போ டபுள் கவர் பட் ஜாயிண்ட் இஸ் நோ எசென்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இங்கே பாருங்க ஆல் ஆஃப் தி ஜாயின் மென்ஷன் ஏ கமா பி கமா ஜி நம்ம ஆல் ஆஃப் தி எபோ அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த ஆப்ஷன் போட்டுருவோம் தப்பு இது சரிங்களா எஸ் கரெக்டாக படிச்சு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே a plate used for connecting two or more structural members intersecting each others is termed okay so அப்போ 2 or okay structural member வந்து 2 or more வந்து கனெக்ட் ஆகுது அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் வந்து கனெக்ட் ஆகுது ஸோ இந்த ஆங்கிள் வந்து கனெக்ட் ஆகுது இந்த பிளேட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கசட் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன பிளேட்னு சொல்லுவோம் கசட் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் கசட் பிளேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா கசட் பிளேட் டெம்ப்ளேட் அப்படின்றது என்னன்னா ஸோ இந்த ஆங்கர் போட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷனில் ஓகேங்களா பிஇபி ஃபவுண்டேஷன் இந்த ஆங்கர் போட்டில் சாரி ஒரு சாம்பிள் பிளேட் கொடுப்பாங்க ஒரு 3mm 4mm திக்னஸில் ஸோ அதுக்கு பேர் தான் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிகாஸ் ஆஃப் அரேஞ்சிங் ஆஃப் தி ஆங்கர் போல்ட் பேஸ் பிளேட் அப்படின்றது நமக்கு தெரியும் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலத்து சைஸை விட பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட் தான் நமக்கு பேஸ் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஷூ பிளேட் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்டிங் பிளேட் தான் நமக்கு வந்து ஷூ பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் in a riveted joint the failure will occurs due to which one of the following okay the rivet failure occurs minimum of shear bearing only ஓகேங்களா minimum of shear and bearing only இது வந்து நியூ கோட் புக் ஓல்டு கோடுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க bearing and tearing tension failure கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றாங்க சரிங்களா எஸ் அப்போ minimum of 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா எஸ் minimum of shear and bearing மட்டும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிப்போம் பட் tear failure நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கணும் ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே a structural member கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் நீ படிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸி a structural member carrying a pull of 700 kN is connected to a gusset plate using rivet of 20 mm diameter okay
if they pull, okay, if they pull record for shearing of rivers, shearing the rivers to crushing the rivers and tearing the plate, ஓகேங்களா, shear, okay, crushing, ஓகேங்களா, shear, tear, sorry, crushing கொடுத்துருக்காங்க, crush, அது மீன்ஸ் bearing, ஓகேங்களா, bearing and tear, ஓகேங்களா, tear, okay. ஸோ இதில் எது மினிமமோ அதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ரிவர்ட் நம்ம சொல்லிட்டோம், கரெக்டுங்களா, எஸ், ஓகே, respectively, then the number of rivets recorded, then number of rivets recorded, அப்போ இதில் எது மினிமம், அப்போ number of rivets is equal to, okay, total load carrying capacity of the member divided by strength of the bolt, ஓகேங்களா, strength of the bolt or bolts or rivets அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்ப்பா, சரிங்களா, எஸ். அப்போ இதில் எது மினிமம், ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட் மீன்ஸ் வாட், ஷியர், பியரிங், டியரிங், இது ரெண்டில் எது மினிமம், அப்போ இது மூணில் எது மினிமம் பாருங்கள், 35 kN தான் மினிமம். அப்போ 700 டிவைடட் பை 35, கரெக்டுங்களா, ஒரு 35 2 35 70, அப்போ 20, 20 நம்பர் ஆஃப் போல்ட் தான் நமக்கு வேணும், ரிவெட் தான் வேணும், சரிங்களா. ஸோ ஏன் மினிமம் எடுத்துக்கிறீங்க, 70 kN தான் இருக்குது, அதை எடுத்துக்கலாமே, 60 kN அதை எடுத்துக்கலாமே. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு போல்ட் வந்து 70 kN தாங்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ நான் அப்படி ஒரு போல்ட் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஓகேங்களா, எஸ், இப்படி ஒரு போல்ட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற போல்ட் வந்து எனக்கு இந்த போல்ட் வந்து 70 kN எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்கப்பா. அப்போது ஆனால் இந்த போல்ட் எனக்கு 35 kN ஃபெயில் ஆயிடுது, கரெக்டாக. அப்போ இந்த 70 kN வந்து லோடு வந்தாலும் இந்த 70 kN லோடு அப்ளை பண்ணாலும் இந்த போல்ட் எடுத்துக்கும். அப்போ இந்த 35 kN இது எடுத்துக்குமா, ஏன்னா இதோட கெப்பாசிட்டி நமக்கு என்னது 35 kN தான். அப்போ இதில் எது மினிமமோ அதை எடுத்து டிசைன் பண்ணால் தான் டோட்டல் ஸ்ட்ரக்சரும் சேஃபாக இருக்கும். 35 kN 70 kN தாங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. ஸோ இதான் நம்ம கான்செப்ட், ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஷுட் பி மோர் ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மெம்பர் ஃபெயிலியர் ஆனாலும் தப்பு கிடையாது, ஆனால் கனெக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது, இதுதான் நம்ம டிசைன் கான்செப்ட், ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொஸ்டின் வந்து ஸ்டீல் செக்ஷன்லேயும் கேட்டிருக்காங்க. மேட்ச் தி லிஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஃபிகர், செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கவுண்ட் பிலோ, ஓகேங்களா. ஏ, பி, சி, டி. ஏ பாருங்க, ஈல்டு பாயிண்ட், அப்போ ஈல்டு பாயிண்ட் 3க்கு மென்ஷன் பண்ணிக்கலாங்களா, 3. அடுத்து ப்ரொபோர்ஷன் லிமிட், இதுதான் நமக்கு ப்ரொபோர்ஷன் லிமிட்னு சொல்லலாம், அப்போ 4. ரப்சர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நமக்கு ரப்சர்னா டென்ஷன் ஃபெயிலியர் தான் ரப்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டென்ஷன் ஃபெயிலியர் அப்படின்னா பிரேக்கிங் பாயிண்ட் தான் நமக்கு டென்ஷன் ஃபெயிலியர். 2 வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பாயிண்ட், சரிங்களா. அப்போ டிக்கு 2 இருக்கணும், கரெக்டாக, எஸ். அப்போ 34 12 எங்கே இருக்காரு, 34 12 ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஓகே, எஸ். இது நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் தெரிஞ்சு தான் ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் கிடையாது, ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. சிம்பிளாக அப்படி கூட கேட்கலாம், இது கொடுத்துட்டு வாட் இஸ் த பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் வந்து லோவர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் த பாயிண்ட் நம்பர் 2, அல்டிமேட் பாயிண்ட். வாட் இஸ் த பாயிண்ட் நம்பர் 1, டென்சைல் ஃபெயிலியர் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா, ஓகே. சாரி, an electrical pole a 5 meter height is fixed into a foundation, okay, ஒரு electrical pole இருக்கு, 5 meter height, foundation வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றீங்க, சரி, ஓகே. it carries a wire at top, okay, carries a wire at top and is free move on side, ஓகேங்களா. ஸோ ஒயர் நமக்கு இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு போல் கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஒயர் இருக்குது, ஓகேங்களா, எஸ், ஒயர். தென் எஃபெக்டிவ் லென்த், இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், இப்போ இந்த ஒயர் இருக்குது, ஸோ மூவ் டு பாசிபிள் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒயர் இருக்குது அப்படின்னா 1 end is fixed, அதர் end is hinged அப்படின்றது கான்செப்ட், ஓகேங்களா. 1 end is fixed, அதர் end is hinged. ஒயர் இல்லை அப்படின்னா 1 end is fixed, அதர் end is free, ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வித்தவுட் ஒயர், ஓகேங்களா, வித்தவுட் ஒயர், ஓகேங்களா. சிம்பிளாக எலக்ட்ரிக்கல் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா L = 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ வித்தவுட் ஒயர் அப்படின்னா நமக்கு L = எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 times of L, ஓகேங்களா. 2 வித் ஒயர்னு சொல்லிட்டாவே எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு L divided by √2 or 0.707 L or 0.80 Lன்னு சொல்லலாம், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் வேல்யூ, இது வந்து ரெக்கமெண்டட் டிசைன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 0.8 இன்ட்டு எத்தனை மீட்டர் சொல்லிங்க, 4 மீட்டரா, சாரி 5 மீட்டருங்களா, ஓகே. ஸோ 5 மீட்டர் ஹைட்டு, ஹையட் 40 வருஷம் தான் இப்படி வச்சுக்கோங்க, 4 மீட்டர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்டான ஆன்சர், ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் போகலாங்களா, ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக மற்றதெல்லாம் போட்டுருவீங்க. 1 end ஃபிக்ஸ்டு, அதர் end ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 end ஃபிக்ஸ்டு, அதர் end ஃப்ரீ L = 2L பா. 1 end ஃபிக்ஸ்டு, போத் end ஃபிக்ஸ்டு அப்படின்னா L = L/2 போட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், இப்போ இந்த சைடு ஸ்வேன்றீங்க, டாப் ஒயருன்றீங்க, இதை நான் ஃபிக்ஸ்டுன்னு எடுத்துக்கிட்டுமா, ஓகேங்களா.
ஃபிக்ஸ்டு இல்லைன்னு எடுத்துக்கிட்டுமா, மீன்ஸ் ஹிஞ்சுன்னு எடுத்துக்கிட்டுமா. ஸோ அந்த மாதிரி படிச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நியூவாக இந்த கொஷின் தான் இப்போ நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு என்னவோ இருக்கும், இந்த கொஷின் என்ன போட்டது அப்படின்னு தெரிஞ்ச கொஷின்ஸே நமக்கு என்ன அப்படி தெரியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகே, எஸ். ஃபார் எ ஸ்டீல் for a steel build-up column, okay, build-up column subjected to an axial force of 1200 kilonewton, lacing system is to be designed for resisting transverse shear அப்படினு சொல்றோம். ஸோ இப்போ லேசிங், ஓகேங்களா, லேசிங் மெம்பர் 145 சொல்லியிருக்கோம், ஓகேங்களா, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லேசிங். அப்போ லேசிங்கில் ST transverse shear is equal to 2.5% of axial force on காலம். இது லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு தியரியாக படிச்சிருப்போம், ஓகேங்களா, அதே கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சம்மா கேட்டு விட்டாங்க. ஓகே, 2.5% டிவைடட் பை 100 போட்டுக்கிறேன் நான் 12, ஓகேங்களா. ஸோ இப்போ 1500, 2 0 கேன்சல், 25 × 12, ஓகேங்களா. ஸோ 25 × 12, ஓகே. ஸோ 25 × 12 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது 50, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25, 0, 10 0 மிச்சம் 1, ஒரு சந்தாலி புள்ளி வைக்கணும் இல்லைங்களா. எஸ். இப்போ 30 kilonewton இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எங்கே இருக்காரு, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட். 2.5% ஆஃப் தி ஆக்சியல் ஃபோர்ஸ் தான் நம்ம அது லேசிங்காக இருக்கட்டும், பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே டிசைன் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லேசிங்கோடைய ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ 145, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா. ஓகே, a localized bearing stress caused by transmission of compression from wide flange to, ஓகேங்களா, compression in wide flange to compressive force in wide flange to narrow, okay, to narrow web, okay, குறுகிய ஒரு வெப்ல வருது. failure is called, okay, high compression narrow, okay, ஒரு wide flange to narrow web வந்து இது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா வெப் கிரிப்ளிங் ஆர் வெப் கிரிம்பிளிங் நம்ம நடக்கும். என்ன அப்படின்னா சின்னதாக இப்படி மட்டும் ஃபார்ம் ஆகிடும், ஓகேங்களா. அந்த ஃபெயிலியர் வந்து இதுக்கு பேர் தான் வெப் கிரிப்ளிங் ஆர் வெப் கிரிம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. எஸ். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் டாப் ஆஃப் தி ஃபிளான்ச் டு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் தி வெப் வந்துச்சுன்னா அது பேர் வெப் கிரிப்ளிங் ஆர் வெப் கிரிம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். வெப் கிரிப்ளிங் ஆர் வெப் கிரிம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே, okay, how are the most commonly produced and used structural element in frames, floor beams, etc., in frame, floor beam, etc., with a high moment of inertia about x-axis are designed. Okay, so floor beam frames க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா IS MB யூஸ் பண்ணுவோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பீம்ஸ், ஓகே, ஃப்ளோர் பீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ரூஃபுக்கு யூஸ் பண்ணுவோம், ரூஃப் இல்லை ஃப்ரேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ISLB இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் பீம் சொல்லுவோம், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூஃப், ஓகேங்களா. லைட் வெயிட்லாம் எங்கே வருது, ரூஃப். அடுத்து வந்து ட்ரக்கோடைய ஃப்ரேம்ஸ்க்கு, ஓகேங்களா, ட்ரக் ஃப்ரேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைடு பீம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ன்ட்ரி கர்டருக்கு யூஸ் பண்ணுவோம், கர்ன்ட்ரி கர்டர், ஓகேங்களா. ISHP இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம் யூஸ் பண்ணால் காலம் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது எல்லாமே, சரிங்களா. ISHPன்னு என்னன்னு கூட கேட்கலாம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம், ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இந்த பீம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் பர் IS 800 2007 5. இதில் 4 கிளாஸிஃபை ஆச்சு வந்துச்சுங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ISJPன்னு சொல்லுவோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைடு பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம் சொல்லுவோம். ஓகே, எஸ். இஸ் டிபெண்டிங் அப்பான் தி பர் ரன்னிங் மீட்டர் வெயிட், திக்னஸ் அண்ட் ரூட் ரேடியஸ் ஆஃப் தி மெம்பர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, ஆப்ஷன் இதுக்கு ஓகே சி. நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செக்ஷன் வந்துட்டு நினைக்கிறேன். எஸ், ஓகே, கொலாப்ஸ் லோட், எஸ், பிளாஸ்டிக் அனாலிசிஸ். ஸோ மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொலாப்ஸ் லோட், ஓகே, கரஸ்பாண்டிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ ABCD. ஒரு ஃபிக்ஸ்டு பீம் சொல்லிட்டீங்க, ஒரு ஃபிக்ஸ்டு பீம். ஸோ சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன வரும், 8 MP/L நமக்கு வரும், சரிங்களா. ஸோ ஆப்ஷன் 1க்கு 1 தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஃபிக்ஸ்டு பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போது 16 MP/L², 16 MP/L². ஸோ ஆப்ஷன் 2 கரெக்டு,
ஓகே ஃபிக்ஸ்டு பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 16 MPa ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னு கேட்டால் இப்போ சிம்பிளாக ஒரு கொஸ்டின் இது தனியாக கேட்பாங்க, இது தனியாக கேட்பாங்க, இது தனியாக கேட்பாங்க, இது தனியாக கேட்பாங்க. ஓகே இந்த டைம் கன்ஃபார்ம் கொஸ்டின் இது. இந்த ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் வித் சென்ட்ரல் பாயிண்ட் 6 MPa கன்ஃபார்ம் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போ ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் வித் சென்ட்ரல் பாயிண்ட் 6 MPa 3 இன்னும் 1 2 3 4 ஆப்ஷன் டேரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க. 1 2 3 4 ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படிங்கும்போது நமக்கு simply support beam with central point ஓட ஆக்ட் ஆச்சு நமக்கு 4 MPa னு சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ் 4 MPa. நெக்ஸ்ட் ஓகே ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த 4ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின்ப்பா. இந்த சி வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே ஈல்ட் லைன் தியரி. ஓகே இந்த ஈல்ட் லைன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர் பவுண்ட் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா? அப்பர் பவுண்ட் தியரம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஓகே அப்பர் பவுண்ட் தியரம் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஓகே இது ஆக்சுவலாக வந்து ஆர்சிசி ப்ளஸ் ஸ்டீல் ரெண்டும் மிக்ஸ் ஆகி அப்போ ஈல்ட் லைன் தெரியும், ஆர்சிசின்னு இருக்குது, ஸ்டீல் செக்ஷன் இருக்குது. பட் இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது அப்பர் பவுண்ட் தியரம் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் ஆஃப் தி ஸ்லாப் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எஸ் ஸோ இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்ட் தியரம், ஸ்டாட்டிக்கல் மெத்தட், ஈல்ட் லைன் தியரி அப்படின்றது நம்ம பிளாஸ்டிக் அனாலிசிஸில் படிப்போம். இன்னொன்று மெக்கானிசம் மெத்தட், கைனமெட்டிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே எஸ் the shape factor for a solid circular section இது லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லணும் நம்ம 1.7 1.67 பக்கம் போகிறோம். இது 16/3π அப்படின்றது நம்ம இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சாலிட் சர்க்குலர் செக்ஷனுக்கு சேஃப் ஃபேக்டர் வேல்யூ 1.67 அப்படின்றது நமக்கு தெரியும், அப்ராக்சிமேட்லி 1.7 தெரியும். அப்போ இந்த வேல்யூவில் எது நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே எஸ் ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஷேப் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு plastic section modulus divided by elastic section modulus a/2 area divided by 2 into y1 plus y2 okay divided by இது b by d cube divided by 32 அப்படின்னு போட்டு நம்ம போட்டுட்டு இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்ல இருந்து இது எவ்வளோ ஹைட்ல இருக்கு 4r/3π, இது நமக்கு 4r/3π போட்டு நம்ம போட்டுட்டு இருக்கணும் y1 y2. ஓகே ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம், ரெண்டே தான் இதில் கேட்கறது 1.7 16/3π அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே a plastic section modulus is 5 into ZP வேல்யூ கொடுத்துட்டீங்க, 5 into 10⁻⁻⁴ மீட்டர் கியூப்னு சொல்லிட்டீங்க. ஓகே ஷேப் ஃபேக்டர் வேல்யூ கொடுத்துட்டீங்க, என்னது 1.2 அண்ட் பிளாஸ்டிக் மூமெண்ட். ஓகேங்களா? பிளாஸ்டிக் மூமெண்ட் MP is equal to what 120 kN மீட்டர்னு சொல்லிட்டீங்க. ஓகே ஆன்சர்லாம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரெஸ்? லாஸ்ட் டைமே நம்ம சொல்லிட்டோம், MP is equal to plastic section modulus is equal, plastic moment is equal to yield stress into plastic section modulus. ஓகே இது எலாஸ்டிக் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு M இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் இன்ட்டு எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? இது சிக்மா ஒய் இஸ் கான்ஸ்டன்ட், அது எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, சிக்மா ஒய் தானே கேட்குறீங்க. அப்போ MP வேல்யூ என்ன 120 இன்ட்டு ஓகே நான் நியூட்டனில் மாற்றிட்டிங்களா? ஓகே சரி நான் இப்போ 10⁻³ மட்டும் போட்டுக்கிறேன், நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? நியூட்டன் மீட்டர் வச்சு டிவைடட் பை இந்த வேல்யூ பாருங்கள், பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் என்ன 5 இன்ட்டு 10⁻⁻⁴ மீட்டர் பவர் 4 சரிங்களா? மீட்டர் கியூப் சரி மீட்டர் கியூப். ஓகே இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் நமக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேல்யூ தானே. ஸோ இந்த நீங்கள் இந்த டிஜிட்டில் இது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ 120 டிவைடட் பை 5 மட்டும் என்னென்னு பார்த்தா போதும். 4×5 2 வாட்டி, மீதி 2, அப்போ 4 டைம், இப்போ 24, அப்போ 240 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? எஸ் கரெக்டாக? எஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 2 4 கரெக்ட். ஸோ சில பேர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ப்ளனேஷனில், சில புக்கில் வந்து டேரெக்டாக வந்து ஷேப் ஃபேக்டர் கொடுத்துட்டிங்களா, ஷேப் ஃபேக்டர் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக் மூமெண்ட் கண்டுபிடிப்பாங்க, இந்த ஈல்டு மூமெண்ட் இந்த பிளாஸ்டிக் மூமெண்ட்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சிக்மா ஒய் கண்டுபிடிப்பாங்க. தேவையே இல்லை சரிங்களா? பிகாஸ் டேரெக்டாக நம்ம டெஃபினேஷன் என்ன, பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் ஈக்குவல் டு ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் அண்ட் பிளாஸ்டிக் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா போதும், மறுபடியும் இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே எஸ் அது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடின்னு சொல்லியிருந்தாங்க என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷனாக கேட்டிருக்காங்க, என்னென்னு நம்ம பார்ப்போம். இஃப் ஏ யூனிஃபார்ம் பீம் ஷோ இன் தி ஃபிகர் பிலோ ஆஸ் ஏ பிளாஸ்டிக் மூமெண்ட் MP ஃபார் ஏ ஸ்பேன் AB.
ஓகே, இந்த ஏபி ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பின்றாங்க. ஓகே, அண்ட் 0.9 MP ஃபார் பிசி. இந்த ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 0.9 MP அப்படின்றாங்க. 0.9 MP ஃபார் பிசி அப்படின்றாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து இதுக்கு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பிசி, வாட் இஸ் த கரெக்ட் வெர்ச்சுவல் ஒர்க் ஈக்குவேஷன் அப்படிங்க. அப்போ இதனுடைய வெர்ச்சுவல் ஒர்க், அதாவது இன்டர்னல் ஒர்க் டன் எக்ஸ்டர்னல் ஒர்க் டனுக்கு என்ன ஈக்குவேஷன் கேட்குறீங்க, போடலாமா? ஓகே, ஸோ அப்போ எம்பி ஏபி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஒரு எம்பி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த இடத்துல நமக்கு ஒரு எம்பி ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த இடத்துல நம்ம வரும்போது என்ன எம்பி ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஜாயிண்ட் நம்ம வரும்போது விச் ஒன் இஸ் மினிமம் அதை தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? விச் ஒன் இஸ் மினிமம் அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த டீட்டா வேல்யூ தான் நமக்கு வந்து, இந்த டீட்டா வேல்யூ தான் நமக்கு இந்த டீட்டா, இந்த டீட்டா வேல்யூ தான் இங்கே இந்த நமக்கு வரும். ஓகே, இதை டீட்டா 1 வச்சுக்கிறேன், இதை டீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ எம்பி இன்டூ டீட்டா, ஓகே, ப்ளஸ் 0.9 MP இன்டூ டீட்டா இந்த இடத்துல. ஓகேங்களா? எம்பி இன்டூ டீட்டா ப்ளஸ் 0.9 MP இன்டூ டீட்டா 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல ஹிஞ்ச். ஓகேங்களா? சிம்பிளி சப்போர்ட் அப்படின்னால, லோலர் சப்போர்ட் அப்படின்னால அது வந்து 0 ஆகிடும், நமக்கு தேவையில்லை அந்த இடத்துல. ஓகே, எஸ். இன்டர்னல் ஒர்க் டன் ஈக்குவல் டு இது எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் நமக்கு என்னது, லோட் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ், இந்த டெல்டா. லோட் இன்டூ டெல்டா போட்டால் நமக்கு 2 டீட்டா நமக்கு வருங்களா, 2 டீட்டா. ஓகேவா? அப்போது இது கூட்டிக்கோங்க, கூட்டினா நமக்கு என்ன வரும், அந்த 0.9 MP 0.9 MPயா. அப்போது எம்பி இன்டூ டீட்டா ப்ளஸ் 0.9 காமனாக வெளியே எடுத்துருங்க, எம்பி இன்டூ டீட்டா ப்ளஸ் இந்த டீட்டா 1ஓட வேல்யூ நமக்கு என்னது, 2/3 ஆஃப் டீட்டா அப்படின்லாம், ஈக்குவல் டு W இன்டூ 2 டீட்டா. இது எங்கே இருக்காரு பாருங்கள் இந்த ஈக்குவேஷனு. எம்பி 0.9 மட்டும் பார்த்தா போதும். அப்போ இது நமக்கு தேவையில்லை, இது பாருங்கள் இது நமக்கு தேவையில்லை, பிகாஸ் ஆஃப் இங்கே 1 MPன்னு போட்டாங்க, தப்பு. இங்கே பாருங்கள் எம்பி இன்டூ டீட்டா 0.9 MP டீட்டா வெளியே எடுத்துட்டீங்க, எம்பி டீட்டா வெளியே எடுத்துட்டீங்க, டீட்டா எஸ். ஓகே, 0.9 MP வெளியே எடுத்துட்டாங்களா? ஓகே, அப்போ எஸ் கரெக்ட். அப்போ 0.9 MP வெளியே எடுத்துருங்க, இது எப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 0.9 MP டீட்டா ப்ளஸ் 2/3. எஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த ஜாயிண்ட் வரும்போது விச் ஒன் இஸ் மினிமம் அதை தான் நம்ம எடுத்துக்கணும், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. So what is the number of plastic hinge formed in an indeterminate beam with determinacy R is beam determinant. Okay, beam determinant அப்படின்றாங்க. 1 minute. Okay, no question. Okay, so what is the number of plastic hinges formed if an intermediate beams with the redundancy R is the beam is become determinant. Okay, so இப்போ என்ன கேட்குறாங்க, number of plastic hinges formed indeterminate form அப்படிங்க. அப்போ number of plastic hinge, ஓகேங்களா, number of plastic hinge. ஓகே, இப்போ number of plastic hinge நமக்கு என்ன வரும், indeterminate ஸ்ட்ரக்சருக்கு static indeterminacy plus 1. ஓகேங்களா, static indeterminacy plus 1 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பீம் வந்து டிட்டர்மினண்ட்டாக நமக்கு மாறும். ஓகே, indeterminate ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம determinate ஸ்ட்ரக்சராக நமக்கு மாறும். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் நமக்கு ஃபார்ம் ஆகுது, ஸ்டாட்டிக் இன்டென்சி ப்ளஸ் 1. இப்போ நமக்கு இப்போ உன்னோட ஸ்டாட்டிக் இன்டென்சி 1ன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் 1 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2 தான் நமக்கு நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட ஸ்டாட்டிக் இன்டென்சி நமக்கு என்னது, 1 தான் நமக்கு ஸ்டாட்டிக் இன்டென்சி. ஓகேங்களா, அப்போ ப்ளஸ் 1 போட்டால் நமக்கு என்ன, நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் 2 நமக்கு ஃபார்ம் ஆகும். எங்கெங்கே ஃபார்ம் ஆகும், 1 ஃபிக்ஸ்ட் எண்டில் 1 ஃபார்ம் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் தி பாயிண்ட் உள்ள ஃபார்ம் ஆகும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, அப்போ சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஸ்டாட்டிக் இன்டென்சி ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட், in a plastic hinge the actual distribution of strain across the section is essentially, okay, the plastic hinge actual strain distribution கேட்குறாங்க. அப்போ plastic hingeல strain distribution is linear 1. ஓகேங்களா, strain distribution is linear 1 in plastic hinge. வேர்டு ரொம்ப முக்கியம் பிளாஸ்டிக்ல, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டான ஆன்சர். எலாஸ்டிக்லையும் சேம் தான். இப்போ எலாஸ்டிக்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரபாலிக்காக நமக்கு மீட் ஆகும். ஓகே, பட் இதில் நமக்கு என்னென்னா நமக்கு ரெக்டாங்குலராக நமக்கு வரும். ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இஸ் த ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஓகேவா? எஸ், இது வந்து பிளாஸ்டிக்கில். ஓகே, எஸ். இதே நமக்கு எலாஸ்டிக் போனீங்க அப்படின்னா சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் வந்து ரெண்டுமே லீனியர்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு நியூ கோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரபாலிக் நமக்கு வருது. ஓகே, அப் டு திஸ் ஹைட் 0.002 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.002 பேரபாலிக் அப்போ அதுக்கப்புறம் அப் டு ஃபெயிலியரில் 0.0035 வரும் நமக்கு என்னவா இருக்கும்,
ரெக்டாங்குலர் ஆர் லீனியரா வந்து மூவ் ஆகும். ஓகேவா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. இன் கன்சிடரிங் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் which one of the following is a valid comprehensive statement கேக்குறீங்க. ஓகே, valid comprehensive statement எதுன்னு கேக்குறீங்க. The shape factor is ratio of plastic section modulus to elastic section modulus. Correct. Shape factor is plastic section modulus to elastic section modulus. Correct. Okay. Next. The shape factor is the ratio of elastic tappu. The shape factor is the ratio of plastic section modulus to the elastic section modulus, and the value is always greater than 1. Correct. The shape factor value is always greater than 1. எல்லாமே 1 தான பாத்துறோம். ஏதாச்சும் less than 1 னு பார்த்தோமா? இல்ல. இதுவும் கரெக்ட் தான். Shape factor is the ratio of elastic section modulus to தப்பு. இந்த ஸ்டேட்மென்ட்டே தப்பு நமக்கு. ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட்ல தான் ஏதோ ஒரு ஆன்சர். இப்போ ரெண்டு ஸ்டேட்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கொடுக்குறது, அதாவது மோர் ஆன்சர்ஸ் கொடுக்குறது என்ன அப்படின்னா சி தான். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? பட் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டேட்மெண்ட் மோர் அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படின்னு வந்து நமக்கு சி தான் நமக்கு வரும். பிகாஸ் ஆஃப் ஷேப் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், the plastic neutral axis. Okay, the plastic neutral axis. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இது பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகே, எஸ். The plastic neutral axis divide the given section into two equal halves. Okay, ஒரு plastic neutral axis வந்து கூட எங்கே பாஸ் ஆகும்? டோட்டல் செக்ஷனில் ஆஃப் தான். அப்போ 100 இருக்குது அப்படின்னா இது 50 மீட்டர் ஸ்கொயரில் ஃபார்ம் ஆகும், இது 50 மீட்டர் ஸ்கொயரில் பாஸ் ஆகும். இதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். Divide the given section into two unequal. தப்பு, unequalலாம் டிவைட் பண்ணாது எங்களுக்கு. Lies on centroidal axis of the section. Central axis தான் இருக்குன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எஸ், ஏன்னா பிளாஸ்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்குது டி செக்ஷனுக்கு அப்படின்னா அண்டர் தி ஓகே த ஜங்ஷன் ஆஃப் ஜாயின்ஸில் நமக்கு இருக்கும். ஏன்னா இதனுடைய நியூட்ரல் ஆக்சிஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட்ரல் கிராவிட்டி இங்கே இருக்கும், பிளாஸ்டிக் செக்ஷன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இருக்கணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்ட். ஓகேவா? எஸ், பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன்று தான் நமக்கு கரெக்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, ஓகே. இப்போ ஆர்சிசி வந்தாச்சு. இந்த ஆர்சிசி செக்ஷன் அண்டர் ஃப்ளக்சர் த அசம்ஷன் தட் இஸ் எ பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் ரிமைன்ஸ் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங். இந்த பிளேன் செக்ஷன் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பெண்ட் ஆகும். ஓகேங்களா? பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங், ரிமைன் ஆஃப்டர் பிளேன் இஸ் பெண்டிங். கிராஸ் செக்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் பெண்ட் ஆகுது எங்களுக்கு அப்படின்றோம். இது எதனுடைய அசம்ஷன் கேட்குறாங்க? என்ன அசம்ஷன் இது? ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர் தான் இதனுடைய அசம்ஷனு. ஓகே, த ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பீயிங் த லீனியர் அக்ராஸ் த டெப்த். ஓகே, அப் டு தி எஃபெக்டிவ் டெப்த்னு சொல்லணும். ஓகேங்களா? எஸ். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பீயிங் லீனியர் கிடையவே கிடையாது, தப்பு. போத் தப்பு. ஷியர் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. Consider the following the statement. The modulus of elasticity of concrete increasing with the increasing compressive strength of concrete. மூல Young's modulus of concrete என்ன எழுதிக்கோங்க? 5000 into root of FCK. கரெக்ட்டுங்களா? அப்போ Young's modulus directly proportional to FCK. Young's modulus of concrete directly proportional to FCK. Yes. Next, shear strength is increasing with the increasing. அப்போ shear strength of concrete is equal to 0.25 into root of FCK ன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். இது வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல. இன்னொரு ஃபார்முலா 0.16 into root of FCK. எனிவே directly proportional to shear strength, directly proportional to root of FCK ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ both correct. Okay, which statement is correct? Both 1 and 2s are correct because of Young's modulus increasing, compressive strength increasing, Young's modulus increasing, shear strength increasing, compressive strength is increasing. இதான் நமக்கு ரீசன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. A grade of steel is designed as Fe415 if upper yield stress of the steel. தப்பு. lower yield point தான் நம்ம எடுத்துக்குவோம். தப்பு இது. நெக்ஸ்ட், அல்டிமேட் கிடையாது, yield strength தான் அல்டிமேட் strength. partially safety factor is 1.5. அதுக்கோசரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ட் 415 நமக்கு கிடையாது. டிபெண்டிங் அப்பான் தி கார்பன் கண்டென்ட் தான் இந்த 415ன்றது. ஓகேங்களா? எஸ். characteristic strength of the steel. எஸ், கரெக்ட். the 415 is the characteristic strength of the steel அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே. consider the following cases in the design of reinforced concrete member in flexure. over reinforced section. ஓகே, design of reinforced concrete. ஓகே, இந்த ஆர்சிசி டிசைனில் நம்ம ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்று அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக டிசைன் பண்ணுவோம், ஆர் பேலன்ஸ்டு செக்ஷனாக டிசைன் பண்ணுவோம். சரிங்களா? பேலன்ஸ் செக்ஷனாக டிசைன் பண்ணுவோம், பேலன்ஸ்டு செக்ஷன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் ஃபெயிலியர், அண்டர் பேலன்ஸ்டு ஃபெயிலியர் இஸ் கம்ப்ரெஷன் ஃபெயிலியர் நம்ம சொல்லுவோம். அப்போ ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் இஸ் கம்ப்ரெஷன் ஃபெயிலியர், பட் ஆஸ் பர் டிசைன் டென்ஷன் ஃபெயிலியர் we are considering for tension failure
under reinforced section. ரெண்டும் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இஃப் தி as per design of IS 456-2000, the comparison of the depth of neutral axis, actual depth of the neutral axis greater than the critical depth of the neutral axis அப்படின்றாங்க. actual depth of neutral axis வந்து greater than the critical depth of neutral axis சொல்லிட்டீங்க. the section designed, ஓகேங்களா, the section is designed, ஒரு டிசைன் தான் கேட்குறாங்க. the section, what is the section கேட்குறாங்க, கேட்கல அவங்க, சரிங்களா. வாட் இஸ் த செக்ஷன் அப்படின்றது கேட்கலாம். அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓவர் reinforced செக்ஷன். த செக்ஷன் இஸ் டிசைன்டு பை வாட், பேலன்ஸ்டு செக்ஷன் நம்ம டிசைன் பண்ணணும். ஓவர் reinforced செக்ஷன் டிசைன் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் வித்தவுட் வார்னிங்கில் இமீடியட்டாக ஃபெயிலியர் ஆகும், கம்ப்ரெஷன் ஃபெயிலியர். ஓகே, எந்த ஒரு வார்னிங்குமே இருக்காது, சடனாக ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, அதான் ஓவர் reinforced செக்ஷன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. As per IS 456, a singly reinforced rectangular section XU max divided by D for 415 grade of steel 0.48. Correct. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபார் 415க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.48 இருக்கும். 250க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.53 நமக்கு இருக்கும். 500க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.46 நமக்கு இருக்கும். XU divided by D வேல்யூ கரெக்ட். The depth of centroid of the compression, okay, depth of centroid of the compression நமக்கு என்ன இருக்கும், டாப்ல வந்து D minus 0.42 XU தான் இருக்கும் நமக்கு. இங்க 0.43 கொடுத்துருக்காங்க, தப்பு இது. ஓகேங்களா, எஸ். depth of the rectangular portion, so depth of the rectangular position of the stress block, okay, depth of rectangular position of the stress block வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ஏரியாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.36 FCK B into XU தான் நமக்கு வரும். ஓகே, இது 3/7 3.38 கொடுத்துருங்க. அப்போ இதுவும் தப்பு தான். ஓகேங்களா, the lever arm distance D minus 0.42 XU தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா lever arm distance, center of the compression to center of the tension reinforcement சொல்லணும். D minus 0.42 XU. அப்போ இதுவும் நமக்கு தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, match the list 1 list 2. match the list 1 list 2. select the correct answer using quotes given below the list அப்படின்னு சொல்றோம். ஓகே, the minimum percentage of tension reinforcement RCCB. ஓகே, அப்போ ABCD போட்டுக்கலாம். ABCD minimum percentage of tension reinforcement AST to BD is equal to 0.85 divided by F5. percentage சொல்றீங்க, 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஆப்ஷன் 2 வரலாம். ஓகேங்களா, minimum percentage of shear reinforcement, அப்போ ASV divided by B into SV greater than or equal to 0.4 divided by 0.4 divided by 0.87 FY ன்னு சொல்லலாம். சரிங்களா, எஸ். அப்போ டேரெக்டாக ஈல்டு ஸ்ட்ரெஸ் FY எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 40, அப்போ 40ன்னு நமக்கு வரணும். அப்போ ஆப்ஷன் 3 போடலாம். 2, 3 தான் கரெக்டான ஆன்சர். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஓகே, வேற எங்கே இல்லை இல்லையா? ஓகே, அடுத்தது பாருங்க. மேக்ஸிமம் அலவுல் பர்சன்ட் டென்ஷன் வந்து 4% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா. BD போடணும் இந்த இடத்துல, D கேபிட்டல் D போடணும். ஓகே, கம்ப்ரெஷன் அப்படிங்கும்போது நமக்கு அதே 4% தான். அப்போ 1 அப்போ 23, 11 தான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே, the maximum depth of neutral axis a beam with D, the effective depth in limit state of for method of design IS 456. okay, same அதே தான். XU divided by D is equal to 0.478 or 0.48 into D. ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்படியும் தனித்தனியாக கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, எஸ். sorry, a drop panel is structural component. okay, the drop panel is a structural component in, ஓகேங்களா, drop panel வந்து எதில் நமக்கு வரும்? drop panel is will come for the flat slab நமக்கு வரும். ஓகேங்களா, இது வந்து காலம் ட்ராப்னு சொல்லுவோம். இது வந்து காலம் ஹெட்டு. இதுதான் நமக்கு ட்ராப் பேனல். ஓகேங்களா, ஷியர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது நமக்கு ட்ராப் பேனல் நம்ம சொல்லுவோம். இட் இஸ் a large size to control the shear. ஓகே, flat slab அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப் நம்ம அதில் பீம் போட மாட்டோம் flat slabல. ஓகே, flat slab தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், a simply supported RC beam having a clear span of 5 meter and support with 300 mm has the cross section shown in this figure. okay, so what is the effective span கேக்குறாங்க. அப்ப effective span of simply supported beam, effective length, ஓகேங்களா, minimum of 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். minimum of 2, 1 clear span plus effective depth and clear span plus center to center support அப்படின்னு சொல்றோம். or width divided by 2 plus width divided by 2. okay, width of the support கூட சொல்லிக்கலாம். சரிங்களா, அப்போ clear span நமக்கு என்ன சொல்றீங்க? 5 meter plus
எஃபெக்டிவ் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் பீம் டயக்ராம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எஸ் 400 மீட்டர் அப்போ 0.4ன்னு சொல்லலாம் அப்போ 5.4 1 ஓகே இதில் பாருங்கள் 5 plus width of the support W ரெண்டு கூட்டினா நமக்கு W/2 W தான் நமக்கு வரும் அப்போ 300 0.3 அப்போ ஆன்சர் 5.3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் விச் ஒன் இஸ் மினிமம் ஓகே அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் டைரக்டாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸும் கேட்கலாம் ஓகேங்களா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எஃபெக்டிவ் டெப்த் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் கிளியர் ஸ்பான் பிளஸ் எஃபெக்டிவ் டெப்த் கிளியர் ஸ்பான் பிளஸ் வித் ஆஃப் தி சப்போர்ட் கூட சொல்லலாம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா A limit state design concrete for a flexure the area of the stress block okay the area of the stress block வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி நமக்கு இருக்கும் rectangular parabolic அப்படி நமக்கு வரும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/7 of xu நமக்கு வரும் இது 4/7 of xu நமக்கு வரும் சோ இதனுடைய ஏரியா நீங்க எடுத்தீங்க அப்படினா டாப் வந்து 0.45 fck strength of the concrete ஓகே இது ஓவரால் டெப்த் உங்களுக்கு xu னு கிடைச்சிருக்கும் ஓகே இப்போ இதனுடைய ஏரியா எடுத்தீங்கன்னா 0.36 fck b into xu இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா only 0.36 fck b into xu இது வந்து stress with load ஓகேங்களா லோடோட வேல்யூ ஓகேங்களா 10 compressive load எவ்வளவுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன கேக்குறாங்க stress block தாங்க அப்ப stress வேணும் அப்படி நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஏரியா எடுத்துடலாங்களா breadth அப்ப 0.36 fck xu ஓகேங்களா stress block per மீட்டர் width அப்படி நாம சொல்லிக்கலாம் per width ஓகே எஸ் ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா with factor of safety ஓகேங்களா அப்ப without factor of safety அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் இந்த 0.36 factor of safety கன்சிடர் பண்ணதுனால உங்களுக்கு 0.36 கன்சிடர் பண்ணல அப்படினா டைரக்ட்டா 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணினா 0.543 அப்படி நம்ம அப்ராக்ஸிமேட்டா ஏ ஆப்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே இது with factor of safety ஓகே எஸ் சோ இதெல்லாம் நீங்க ஆர்சிசி நம்ம படிச்சிருந்தோம் அப்படினா ரொம்ப ஈஸி ஒண்ணுமே கிடையாது ஓகே படிக்கலாம் இத முடிச்சு நம்ம படிச்சுக்கலாம் A simply supported beam has an effective span of 16 meter. What shall be limiting ratio of span to effective depth ratio? Span to effective depth ratio for simply supported beam. என்ன பண்ணுவீங்க நீங்க 20 னு போட்டுருவீங்க கரெக்ட்டா தப்பு because of this is valid up to 10 meter ஓகேங்களா up to 10 meter மட்டும் தான் span to depth ratio 20 for simply supported beam 10 meter மட்டும் தான் valid இவங்க என்ன சொல்லிருக்காங்க 16 மீட்டர்னு சொல்லிட்டாங்க அப்ப இதோட effective depth நீங்க கண்டுபிடிக்கணும் 10a divided by span நாம சொல்லுவோம் இதான் அதோட ஃபார்முலா more than 10 meter அப்படிங்கும்போது இதோட ஃபார்முலா ஓகேங்களா span to effective depth ratio அப்ப 10 into what is the a value a அப்படின்றது standard value of span to depth ratio up to 10 meter அப்ப அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க 20 divided by span ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க 16 கரெக்ட்டா அப்ப 1 2 8 டைம் அப்ப 100 divided by 8 சரிங்களா அப்ப இத நான் எப்படி பிரிச்சுக்கலாம் 4 into 2 னு பிரிச்சுக்கிட்டுமா 8 எஸ் ஒரு நாள் 25 டைம் 100 ஒரு 2 அதல பாதி 12.5 ஆப்ஷன் இருக்குறா சி தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகேங்களா 20 போட்ற கூடாது தப்பு சரிங்களா because of span வந்து more than 10 மீட்டருக்கு மேல போயிடுச்சு அப்ப 10 மீட்டருக்கு மேல போனா effective length நமக்கு வரேனா span to depth ratio குறையும் ஓகேங்களா எஸ் ரொம்ப முக்கியம் அப்ப effective depth நமக்கு என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும் அப்ப effective depth is equal to span square divided by 10a னு போடணும் ஓகேங்களா span square divided by 10a இப்போ effective depth கண்டுபிடிக்கன்னு சொன்னாலும் ஓகே அப்ப span square 16 square divided by 10a a ன்றது ஸ்டாண்டர்ட் வேல்யூ போடிங்கனா ஆன்சர் ஓகே ரொம்ப முக்கியமான क्वेश्चन பா இது தப்பு பண்ணிட கூடாது ஓகே எஸ் நெக்ஸ்ட் போறோம்ங்களா ஓகே an RCC structural rectangular cross section of width b and depth d is subjected to combined action of bending moment m and torsional moment t. The longitudinal reinforcement shall be designed shall be designed for a moment of equivalent moment me is equal to ultimate moment and actual acting moment torque divided by 1.7 ஓகேங்களா 1.7 torque divided by 1 plus capital D divided by B அப்படி நம்ம சொல்லுவோம் அதாவது equivalent moment is equal to ultimate moment plus torsional வரக்கூடிய moment ஓகே எஸ் அப்போ வெறும் டார்ஷனல் மூவ்மெண்ட் ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டாலும் கேட்கலாம் இவங்க என்ன கேக்குறாங்க டிசைன் மூவ்மெண்ட் ஈக்குவலன்ட் சொல்லிட்டனால சோ ஃபுல் ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்ப ஆன்சர் டார்க் டிவைட் பை 1.7 1 plus d by b ஓகே இந்த 1.7 இங்க கூட வரலாம் தப்பு இல்ல ஓகே ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் வெறும் டார்ஷனல் மூவ்மெண்ட் மட்டும் என்னன்னு கேட்டாங்க அப்படினா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் ஓகே ஆப்ஷன் சி எழுதிக்கலாம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே 1 minute ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா எஸ்
What is the anchorage value of standard hook of reinforcement bar of diameter D? இப்போ இந்த ஆங்கரேஜ் வேல்யூ கேட்குறாங்க. அதாவது என்னன்னா இந்த யூ டைப் பெண்ட் ஹூக், ஓகே, ஜென்ரலாக வந்து நம்ம என்ன டைப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூ டைப் ஆஃப் ஆங்கரேஜ் பார் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆங்கரேஜ் பார் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஸ்லாப் ஆர் ஒரு பீம் ஆர் காலத்தில் எம்பர்ட் பண்ணுறோம்னா அந்த ஹூக்கை வந்து இப்போ யூ டைப்பில் நம்ம வளைச்சிருவோம். இப்போலாம் யூ டைப்பில் யாரும் வளைக்கிறோம், அப்படியே டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக விட்டுறாங்க. ஓகேங்களா, அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா பில்டிங் அவுட் சைடிலே இருக்கும். ஏன்னா அது யூ டைப் வளைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு நம்ம பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும், இங்கே ஒரு டாக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராடு போடணும் வளைக்கிறதுக்கு, ப்ளஸ் இங்கே ஒரு ரெண்டையும் நம்ம இப்படி தான் வளைக்கணும். ஓகே, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் வேணும் அப்படின்றத டேரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாகவே விட்டுறாங்க. பட் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456/2000 வந்து பார்த்தீங்கன்னா யூ டைப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 16 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் இருக்கணும். அதான் கான்செப்ட். ஓகே, ஆங்கரேஜ் ஸ்டாண்டர்ட் ஹூக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இது இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எஸ் கரெக்ட். ஓகே, 16 டைம்ஸ் டயாமீட்டர். த மினிமம் கிளியர் கவர் இன் mm டு பி மெயின் ஸ்டீல் பார் இன் ஸ்லாப். ஓகே, ஸ்லாபுக்கு என்ன, பீமுக்கு என்ன, காலம் அண்ட் ஃபுட்டிங். ஓகே, ஸ்லாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 mm இருக்கணும் மினிமம். ஓகே, 15 to 20 mm கூட ஓகே. காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 mm இருக்கணும். காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 mm இருக்கணும். ஃபவுண்டேஷனுக்கு 50 mm இருக்கணும். இந்த ஸ்லாபுக்கு 20 mmனாலும் ஓகே தான். ஓகேங்களா, மினிமம் 20 mm. ஓகே, பட் அந்த டிபெண்டிங் அப்போ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சைஸ் லெஸ் தென் 12 mm டயாமீட்டர் அப்படின்னா 5 mm கழிச்சிக்கலாம், 15 mm கூட இருக்கலாம். அப்போ பாருங்க 15, 25, 40, 50, 20, 30 காலத்துக்கு மினிமம் 40 இருக்கணும். 20, 35 மினிமம் இருக்கணும். ஆப்ஷன் இல்லாமல். ஓகே ஓகே, ஸோ இது அப்ராக்சிமேட் ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி தான் நமக்கு கரெக்ட். அப்ராக்சிமேட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் கரெக்ட். பிகாஸ் இங்கே நமக்கு 50 mm இருக்கணும். ஃபவுண்டேஷன் மினிமம் 50 mm இஸ் கம்பல்சரி. ஓகே ஓகே, ஏதோ சம்திங் இஸ் மிஸ்டேக். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். 3 நமக்கு மேட்ச் ஆகுது இல்லைங்களா, நோ ப்ராப்ளம். எஸ், நெக்ஸ்ட். The limit of percentage of P longitudinal reinforcement in column. ஓகே, ஸோ இந்த காலத்தோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, நமக்கு பீமுக்கு எவ்வளோ இருக்கணும், ஃபுட்டிங்க்கு எவ்வளோ இருக்கணும், ஸ்லாபுக்கு எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 0.8% இருக்கணும் மினிமம். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6% இருக்கணும் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456/2000. ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதே நம்ம 4% சில நேரத்தில் 4% கூட ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. 0.8 to 4%. எப்போ அது லேப்பிங் கண்டிஷனில். ஓகேங்களா, ஒரு ராடு இன்னொரு ராடு நம்ம லேப் பண்ணுறோம் அப்படின்னா 4% மேலே போகணும். 4% இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகம் பண்ணி வச்சுக்கோங்க, அக்ரிகேட்லாம் போய் இன்டர்லாக்கிங் ஆகிடும், அப்போ அனிகோம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடும். அதுதான் ரீசன் நமக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கவர் கொஸ்டின் வந்து இப்படியும் கேட்கலாம். செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாலும் கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் மேட்ச் தி ஃபாலோவிங் எப்படி கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரிகார்டிங் தி மினிமம் காங்கிரீட் கவர் டு ரெயின்ஃபோர்சிங் ஸ்டீல் அண்ட் செலக்டட் கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ தி லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, லாஞ்சிடியூடினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் காலம் ஆஃப் சைஸ் 200 mm, காலம் சைஸ் 200 mm அண்ட் லெஸ் 200 mm லெஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 25 mm கவர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, காலத்தோட சைஸ் வந்து 200 mm லெஸ் அப்படிங்கும்போது 25 mm. அப்போ 25 mm கொடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, 25 mm நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4 எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் ஏ லாஞ்சிடியூடினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஸ், 25 mm டயாமீட்டர் ஆர் சைஸ் ஆஃப் தி ராட் அப்படின்னு சொல்லலாம். விச் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கொடுக்கலாம். ஓகே, 4, 3 எங்கே இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். லாஞ்சிடியூடினல் பார்ஸ் இன் ஸ்லாப்ல மினிமம் 20 mm மினிமம் 15 mm இருக்கணும் டயாமீட்டர் ஆஃப். அப்போ 2, அப்போ 1 கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஓகே, அப்போ லாஞ்சிடியூடினல் பார்ஸ் இன் காலம் மோர் தென் 200 mm அப்படின்னா நமக்கு 1 இருக்கணும். ஓகே, மோர் தென் 200 mm அப்படின்னு ஜென்ரலாக காலம் கேட்டாங்கன்னா 40 mm. இதில் சைஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கிரேட்டர் தென் 200 mm 40 mm இருக்கணும். லெஸ் தென் 200 mm நமக்கு 25 mm சேனஃப். அப்போ ஸோ ஆப்ஷன் 4, 3, 2, 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். 4, 3, 2, 1. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஐசோலேட்டட் ஸ்கொயர் ஃபுட்டிங் மேட்ச் தி லொகேஷன் at which the stress resultant are to be checked, where the D is the effective depth of footing, and select the correct answer using the codes given the below the list அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ A, B, C. பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கும்போது அட் த ஃபேஸ் ஆஃப் தி காலம். கரெக்ட், அட் த ஃபேஸ் ஆஃப் தி காலம் தான் ஃபுட்டிங்கில் நமக்கு எங்கே கன்சிடர் பண்ணுவோம், பெண்டிங் மூமெண்ட் இஸ் கன்சிடர் பண்ண அட் த ஃபேஸ் ஆஃப் தி காலத்தில் கன்சிடர் பண்ணுவோம். 1 கரெக்ட். ஒன் வே ஷியர் எங்கே கன்சிடர் பண்ணுவோம், ஒன் வே ஷியர் வேர் கன்சிடர் டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம். டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஷியர். ஓகேங்களா, ஒன் வே
ஷியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் வே ஷியர். ஓகேவா? எஸ், ஒன் வே ஷியர். டி ஃப்ரம் 1 3 அப்போ 2 தான் இருக்கும். 132 தான் ஆன்சர் நமக்கு. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். பஞ்சிங் ஷியர் d/2 ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம். அப்போ d/2 பஞ்சிங் ஷியர் நம்ம போடுவோம் இல்லைங்களா? d/2 t/2 நம்ம போட்டுக்கிட்டு ஸோ அந்த பஞ்ச் அப்படியே நம்ம கீழே வர மாதிரி இப்படி போடுவோம். ஓகே, எஸ். ஸோ 132 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. Which one of the following represent the ratio of volume of helical reinforced to the volume of core value should be always greater than or equal to 0.36 FCK area of the steel divided by yield stress, area of the steel divided by Fy, area of the steel into Fy into area of the concrete அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதான் ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. இதை நம்ம மாடிஃபை பண்ணணும். எப்படின்னு பாருங்க. 0.36 FCK divided by area of divided by Fy, இதை மட்டும் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த ஏரியா ஆஃப் ஸ்டீலை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. கிராஸ் ஏரியா மைனஸ் ஏரியா ஆஃப் தி காங்கிரீட்னு எழுதிக்கலாங்களா? டிவைடட் பை ஏரியா ஆஃப் காங்கிரீட் ஆல்ரெடி அங்கே இருக்குது ஃபார்முலா. ஓகேவா? எஸ். பிகாஸ் ஆஃப் கிராஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் பிளஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த ஏரியா ஆஃப் காங்கிரீட்டை செப்பரேட் பண்ணிக்கலாங்களா? ஸோ இதுக்கு ஒரு டைம் வரும். அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் மைனஸ் ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் டிவைட் பை ஏரியா ஆஃப் தி காங்கிரீட். அப்போ இது ரெண்டு அடிச்சா 1 ஆகிடும். அப்போ ஃபைனல் ஃபார்முலா 0.36 FCK divided by Fy AG divided by AC minus 1. சரிங்களா? Always greater than volume of helical to the volume of the core, always greater than or equal to or not less than சொல்லுவாங்க. சரிங்களா? Always greater than or equal to this value. என்ன சொல்றோம்? அப்போ இது எங்க இருக்கு? 0.36 FCK Fy அதை பார்த்துக்கணும். நான் மாற்றி போட்டு விட்டுருவாங்க. ஏரியா ஆஃப் தி ஸ்டீல்ல ஏரியா ஆஃப் காங்கிரீட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இதனால் நீங்கள் நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கல, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 0.36 FCK ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் டிவைடட் பை Fy ஏரியா ஆஃப் தி காங்கிரீட். ஓகே, எஸ். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் நம்ம வந்துட்டோம். எ பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் இன் ப்ரீஸ்ட்ரெஸ். ஓகே, the percentage of loss due to pre-stress anchorage slip 3 mm in concrete beam, the length 30 meter, which is post tensioned by tendon with initial pre-stressing force 1000 modulus of. Okay, so loss is equal to what? Anchorage slip நால வரக்கூடிய stress என்ன divided by initial pre-stressing force என்ன? Initial pre-stressing force. ஓகேவா? எஸ். அப்போ anchorage slip நால என்ன கண்டுபிடிச்சிடலாங்களா? அப்போ anchorage slip is equal to change in length divided by original length into Young's modulus of the steel. Strain into Young's modulus is stress. அதே கான்செப்ட் தான் இங்க போட்டுருக்காங்க. So this is delta Fs. ஓகே, நெக்ஸ்ட் நான் டைரக்டாகவே போட்டுடலாம் ஆன்சரு. இப்போ 3 mm டிங்க இப்போ மீட்டர் கன்வெர்ட் பண்ணி 10⁻³ 3பா. 2.1 into 10⁵ Young's modulus of the steel or wire divided by length என்ன 30 மீட்டருங்களாமா. ஓகே, ரைட். டிவைடட் பை, ஓகே, இது முதல்ல நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாங்களா? ஓகே, டிவைடட் பை டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். டிவைடட் பை பிஐன்னு வச்சுக்கலாம். லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் கேட்குறீங்களா? பர்சன்டேஜ் 1200 kN இன்டூ 100. ஓகேங்களா? இன்டூ 100 பர்சன்டேஜில் கேட்கறதுனால இதில் நீங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே ஆன்சர் பாருங்கள் 0.15 1.5 1.75 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகே, 10⁻³ இங்கே -5, மீதி நமக்கு என்ன வரும்? 10⁻³ மீதி நமக்கு 100 இருக்கும். கரெக்டாக? எஸ். அப்போ பேலன்ஸ் நமக்கு பாருங்கள் 3 into 2.1 into 100 divided by 30 நமக்கு இருக்கும். ஸோ கரெக்டாக? ஒரு 0 கேன்சல், மீதி மல்டிபிள் பண்ணால் நமக்கு 21 நமக்கு வந்துடும். ஓகே, 21. ஓகே, எஸ், கரெக்ட், 21. அப்போ ஓர் 3 3 மீதி வந்து பார்த்தீங்கன்னா கீழே 12 இருக்கு. ஓகே, எஸ், 12. ஓர் 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்க, 21 டிவைடட் பை 12 தான் நமக்கு வந்து ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கிடைக்க போகுது. ஓகே, எஸ், கீழே 12 இருந்துச்சு இல்லைங்களா? ஓகே, ஸோ ஓர் 12 அப்போ ஆன்சர் வந்து 1 பாயிண்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்க போகுது. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மீதி நமக்கு என்ன வரும் பாருங்க, ஓர் 12 மீதி நமக்கு 7 9 வரும் இல்லைங்களா? எஸ். அப்போ 9. அப்போ 9ல் எத்தனை 12 இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, 9 12 பாருங்க, 7 63. அப்போ 7 டைம் வரும் நமக்கு. அப்போ 1.7 அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ 1.75 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 1 கிடைச்சா முடிஞ்சு போச்சு. 1 பாயிண்ட் அப்படின்னு வந்தால் நமக்கு தெரிஞ்சு போச்சு 1.75 தான் நமக்கு வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் நம்ம
நம்ம கான்செப்ட் தெரியும், ஃபார்முலா தெரியும், பட் இந்த நம்ம டிஜிட்ல தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. என்ன அப்படின்னா a concrete beam rectangular cross section 200 by 400 mm. ஓகே, ஒரு கான்கிரீட் பீம் இருக்கு, ரெக்டாங்குலர் cross section 200 by 400 mm. ஓகே. a pre-stress with force of pre-stressing force கொடுத்திருக்கீங்க 400 kilonewton அப்படின்ட்டீங்க. ஓகே. eccentricity of 100 mm. அப்ப eccentricity E is equal to 100 mm சொல்லிட்டீங்க. ஓகே. eccentricity with respect to neutral axis தான் 100 mm. maximum compressive stress அப்ப sigma max or P max. ஓகே, sigma P max pre-stressing forceனால நமக்கு வரது P by A plus PE divided by Z அப்படின்னு நம்ம சொல்லுவோம். PE divided by Z. ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க. P by A plus P into E. இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. BD square divided by 6 for the rectangular section. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இந்த 6 மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நானே. ஓகே, எஸ். அப்போ 6BD square நமக்கு வரும். அப்போ இந்த ஃபார்முலா என்ன சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா P by A 1 plus P by A காமன் எடுத்துட்டா 1 plus இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், BD ஸ்கொயர் அப்படின்னா D நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? BD மட்டும் வச்சுக்கோங்க. 6E divided by D. ஓகேங்களா? 6E divided by D because of B into D தான் நமக்கு ஏரியான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த BD காமனா வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, டைரக்டா வேல்யூ அப்ளை பண்ணலாமா? இப்போ 400 into 1000 10 to the power of 3 divided by 400 breadth into depth 200. ஓகே. 1 plus 6 ஓட வேல்யூ 6 into eccentricity எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 100 mm. ஓகேங்களா? 100 mm divided by depth எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 400 mm. ஓகேவா? depth is 400 mm. ஓகே. ஸோ அப்போ இதை பாருங்க, என்ன வேல்யூ ஆகுங்க? ஸோ 2 0 கேன்சல். ஓகே, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3/2 கரெக்டாக 3/2ன்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே ஆல்ரெடி 1.5 + 1 அப்போ 2.5 நமக்கு வருமா? எஸ், 2.5. இங்கே இதை பாருங்க, ஒரு 400க்கு 400 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல், மீதி 10 இருக்கும். 10னா 5. அப்போ 5 × 25. ஓகேங்களா? 2.5 × 5 25 × 5 125. ஓகேங்களா? அப்போ 125 ஒரு சந்தல் இப்படி வச்சுக்கோங்க. 12.5 Nm² தான் நமக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின். ஸோ இந்த நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, இந்த இசட் வேல்யூ நீங்கள் BD ஸ்கொயர் டிவைடட் பை 6 இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மறுபடியும் அடிக்கிறதுக்கு இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன வேல்யூன்னு போட்டு ஏரியா எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. A 200 mm thick of wall made of modular bricks 5 meter long between two cross wall and clear height is 3.8 meter clear height between RCC slab. ஓகே. ஸோ அப்போ ஒரு பிரிக் வால் பண்ணுங்க, இதனுடைய வால் இந்த கிராஸ் வாலோடைய லென்த் கொடுத்துருக்கீங்க 5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த கிளியர் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர்லேருந்து இந்த RCC வந்து பார்த்தீங்கன்னா 3.8ன்னு கொடுத்துட்டீங்க. ஓகே. பாட்டம் தி ஸ்லெண்டர் எஸ் த லாம்டா இஸ் ஈக்குவல் டு வாட்? மினிமம் ஆஃப் 2 கேசஸ் சொல்லிட்டு அப்படியே படிச்சிருக்கோம். ஹைட் டிவைட் பை திக்னஸ் டு லென்த் டிவைட் பை திக்னஸ் மினிமம் ஆஃப் 2. அப்போ ஹைட் என்னன்னு சொல்லுங்க? ஹைட் எனக்கு 3.8 பா. 3.8 divided by 200 mm. ஓகே, மீட்டர்லேயே வச்சுக்கோங்க, இருக்கட்டும். 1000 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னது? 5 divided by 200 mm. ஓகேங்களா? 5 divided by 200 mm இன்டூ இது 1000 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு 200 200 2 0 2 0 கேன்சல். அப்போ 5 டைம், அப்போ 25 ஒரு ஆன்சர் நமக்கு வருது. அடுத்தது பாருங்க, 2 200 கேன்சல். அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 5 38 × 5 38ல் பாதி 19. ஓகேங்களா? 19 அப்போ 19. விச் ஒன் இஸ் மினிமம்? 19 or 25? 19 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். பிகாஸ் ஆஃப் ஹைட் டிவைட் பை திக்னஸ், லென்த் டிவைட் பை திக்னஸ், விச் ஒன் இஸ் மினிமம்? திஸ் இஸ் த லாம்டா ஆஃப் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் தி மேசன்ட்ரி வால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. 200 mm thick brick masonry wall made up of modular bricks carries an axial load. ஓகேங்களா? ஸோ P axial is equal to 300 kilonewton meter. ஓகேங்களா? from wall above and eccentricity load. அப்போ P eccentricity is equal to 200 kilonewton meter. அப்போ இதில் eccentricity is 0. அப்போ இதில் eccentricity கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 47.5 mm. ஓகேங்களா? எஸ். acting the distance of RCC floor acting the distance of 47 point from the center of the line wall. The resultant eccentricity ratio. அப்போ இந்த eccentricity ratio அப்படின்னு என்ன மீனிங் என்னன்னா, eccentricity divided by thickness of the wall அப்படின்னு சொல்லுவாங்க. eccentricity divided by resultant eccentricity divided by thickness of the wall. அப்போ resultant eccentricity எப்படி கண்டுபிடிப்பீங்க? load into eccentricity. ஓகேங்களா? summation of load into eccentricity divided by load, summation of the load. இதுதான்
ரிசல்டன்ட் எசன்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. டிவைடட் பை இதனுடைய திக்னஸ் போட்டிங்கன்னா எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? எஸ். அப்போ லோட் இன்ட்டு எசன்ட்ரிசிட்டி. ஃபர்ஸ்ட் லோடு பாருங்கள் 30 இன்ட்டு அதன் எசன்ட்ரிசிட்டி இல்லை 0 ப்ளஸ் ரெண்டாவது லோடு எசன்ட்ரிசிட்டி இருக்குங்களா 20 எஸ் இருக்குது 47.5 டிவைடட் பை ஓகேங்களா திக்னஸ் ஆஃப் தி வால் டிவைடட் பை டோட்டல் லோடு. டோட்டல் லோடு என்னன்னு சொல்கிறீங்க? டோட்டல் லோடு 50 கிலோ நியூட்டன் எனக்கு. சரிங்களா? எஸ். அப்போ இது எனக்கு 0 ஆகிடும். ஓகேவா? அப்போது இது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே டிஜிட் வேல்யூனா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ இந்த 200க்கு இந்த 20 கேன்சல்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 50ல் 50 அப்படிங்கும்போது இந்த 47.5 டிவைடட் பை 50 இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகே. அப்போது ஓரஞ்சு 5 9 டைம்ஸ் இது மீது 2 5 அப்போது 95 அப்படின்றது நமக்கு ஆன்சர். அப்போ 0.095 அப்படின்றது நமக்கு ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாய்ப்பு இல்லை, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். நம்ம டிஜிட் நம்ம ஒன்றும் இந்த இடத்துல ஆன்சர் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன 1.75 1.6 நாங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுக்கல, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த கொஸ்டின் பார்க்குறோம். எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ அப்படின்னா எசன்ட்ரிசிட்டியோட போய் திக்னஸ் ஆஃப் தி வால் டேரக்டாக அப்படி கூட கேட்கலாம். எசன்ட்ரிசிட்டி ஆஃப் தி வால் இஸ் 100 mm, திக்னஸ் ஆஃப் தி வால் இஸ் 200 mm. வாட் இஸ் எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ? ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா 0.5. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், given that pi is the இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடைனிங் வாலில் வருது நமக்கு. ஓகே, given that pi is the strength of internal friction P, safe bearing capacities and internal friction. Okay, P is the safe bearing capacity, gamma is the unit weight of the soil, minimum depth of foundation as per the Rankins formula Q by gamma 1 minus, okay, 1 minus, yes, correct, 1 minus sin pi divided by 1 plus sin pi the whole square அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா டைரெக்டாக இப்படி ஃபார்முலா படிச்சிருப்போம். எப்படின்னா Q is equal to gamma D into 1 plus sin pi divided by 1 plus sin pi divided by 1 minus sin pi into whole square. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல ஜெர்க் ஆகும். ஓகே, அதனால் படிச்சுக்கணும் நீங்கள். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டெப்த் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 1 minus sin pi கீழே போனால் நமக்கு என்ன வரும்? மறுபடியும் இந்த 1 minus sin ப்ளஸ் வந்து மேலே போயிடும், மைனஸ் வந்து கீழே வந்துடும். ஓகே, ஒரு டெப்த் கேட்கறதுனால ஸோ ஆப்ஷன் P divided by gamma or Q divided by gamma தான் நமக்கு ஆன்சர். KA ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். KA 1 minus sin pi divided by 1 plus sin பண்ணுறது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட். டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட், a simply supported concrete beam pre-stressed force 22,500 kilonewton is designed by load balancing concept of effective span 10 meter. Okay, simply supported beam 10 meter span load balancing concept சொல்லிட்டீங்க. லோடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 40 கிலோ நியூட்டன் மீட்டர்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன். அப்போ என்னென்னா நமக்கு இந்த கேபிள் வந்து சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன் ப்ரீசெஸிங் ஃபோர்ஸ் வந்து 2500 கிலோ நியூட்டன் இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த எசன்ட்ரிசிட்டி நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன்? இ வேல்யூ. அப்போ P இன்டூ இ இஸ் ஈக்குவல் டு இந்த பெண்டிங் மூமெண்ட் WL ஸ்கொயர் டிவைடட் பை 8. இதை நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர். அப்போ வாட் இஸ் த P வேல்யூ? 2500 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? எசன்ட்ரிசிட்டி எங்களுக்கு தெரியாது. W வேல்யூ 40, லென்த் வேல்யூ வந்து 10 இன்டூ 10 L ஸ்கொயர் டிவைட் பை 8. சரிங்களா? எஸ். ஓகே, அப்போ ஒரு நாள் 4 இது 2 8. அப்போ கீழே வந்து நமக்கு 2500 நமக்கு வரும், ப்ளஸ் 5000 நமக்கு மாறிடும். கரெக்டாக? இந்த 2500 கீழே வந்து நமக்கு 5000 நமக்கு மாறிடும். அப்போது நமக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் வேல்யூ இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அப்போ இங்கே மீதி நமக்கு என்ன இருக்கும்? 1000 டிவைடட் பை இந்த இடத்துல 5000. ஓகே, 3 கேன்சல், பேலன்ஸ் நமக்கு 1/2. அப்போ 1/5 நமக்கு வருது. அப்போ 0.2 மீட்டர் நமக்கு வரும். இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எம்எம்ல கிடைக்கும். அப்போ பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 200 mm இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா எசன்ட்ரிசிட்டி E இஸ் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் டிவைடட் பை 8P. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, எஸ். ஆர்ச்சில் கண்டுபிடிக்கிற ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான். H இஸ் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் டிவைட் பை 8H. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் H வந்து 8H ஆர் 8 ஆர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த ரைஸோட வேல்யூ தான். இதை அப்படியே ரிவர்ஸாக பண்ணி பாருங்க, அப்படியே நமக்கு ஆர்ச்சி மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. A, B, C, D இருக்குங்களா? இல்லை. இன் கேஸ் ஆஃப் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் பீம் டு சாட்டிஸ்ஃபை த லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி கிராக்கிங், மேட்ச் த லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. Select the correct answer using the codes given below. Class 1 structure. Class 1 structure அப்படின்னா no cracks, nothing. எந்த ஒரு என்னதான் சர்வீஸ் லோடு நம்ம கொடுத்தாலும் அப்படின்னா எந்த ஒரு கிராக்குமே வராது. நோ கிராக் அப்படின்னு சொல்லுவோம் கிளாஸ் 1 ஸ்ட்ரக்சர்.
கிளாஸ் 2 ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா uncracked structure, there is no visible of the cracks அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, there is no visible of the cracks அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா no visible of the structures now applying not like this. இது வந்து பார்த்தீங்கன்னா allowing the tensile stress இது ஓகேங்களா, allowing the tensile stress அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வரும். ஓகே, கிளாஸ் 2 ஸ்ட்ரக்சர் வந்து கான்கிரீட் செக்ஷன்ஸ் uncracked, crack with to be calculated and checked அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, crack with to be checked. இது வந்து பார்த்தீங்கன்னா crack with to be checked, uncracked section and crack to be checked. Okay, so class 1 minute. So class 1 structures, class 2 structures, class 3 structures. ஓகேங்களா, so class 1 structure is no crack. ஓகேங்களா, no crack. class 2 structure is tensile force வந்து allow பண்ணுவாங்க, tensile force வந்து allow பண்ணுவாங்க less than 3 kilonewton per meter square னு சொல்லுவோம். class 3 structure வந்து பார்த்தீங்கன்னா it is greater than 3 kilonewton per meter square. okay, greater than 3 kilonewton per meter square class 3. okay, crack with to be measured அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன விஷயம் அப்படின்னா கிளாஸ் 1 ஸ்ட்ரக்சர் நோ கிராக் செக்ஷன் 3 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போது 3 இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, 1 வருமா 2 வருமா அதான் நம்ம பார்க்கணும் இப்போ. ஓகே, அப்போ கிளாஸ் 2 ஸ்ட்ரக்சர் இஸ் uncracked section and no visible of the cracks and tensile force is less than 3 kilonewton per meter square. இதுதான் நமக்கு வந்து crack 2 ஸ்ட்ரக்சர். அப்போ 1, அப்போ 3 1 2 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நான் வச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, எஸ், ஆப்ஷன் 3 1 2. அப்போ சி தான் நமக்கு ஆன்சர், 312 தான் நமக்கு ஆன்சர். இங்கே பாருங்க என்னன்னா crack 1 class 1 இது ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட்ல கிளாஸ் 1 ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நோ விசிபிள் ஆஃப் தி கிராக், நாட் அலோடு பை டென்சைல் ஸ்ட்ரெஸ். இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அலோவ் பண்ணாதானப்பா கிராக் எங்களுக்கு வரும், நாங்கள் அலோவே பண்ண மாட்டோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு கிராக் விசிபிளாக இருக்காது, நோ விசிபிள் ஆஃப் தி கிராக், எங்களுக்கு வந்து விசிபிள் ஆஃப் தி கிராக் இருக்காது. டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து 3 kilonewton அப்ளை பண்ணுவோம், அன்கிராக்டு தான், ஆனால் நாங்கள் வந்து கிராக் வந்துச்சுன்னா அதை நம்ம செக் பண்ணிவிடுவோம். சரிங்களா, எஸ், ஸோ அதனால் நமக்கு வந்து 2 1 நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, லெஸ் தென் 3ன்னு சொல்லியாச்சு. ஸோ ஆப்ஷன் 312 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே, ஸோ வாட் இஸ் த அலவபிள் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் இன் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் மெம்பர் அண்டர் சர்வீசபிலிட்டி லிமிட் ஸ்டேட் கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் கண்டிஷனில் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா, 1343 90 80 கோட் புக்கில் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் நம்ம ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இப்படி நமக்கு அப்வர்டாக போகும் இல்லைங்களா. எஸ், ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் லைனில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா should not greater than length divided by the delta value not greater than length divided by 300. ஓகேங்களா, ஸ்பேன் டிவைட் பை 300 ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது, கண்டிப்பாக அதை கேட்பாங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, வாட் இஸ் த லிமிட்டிங் பிரின்சிபல் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ட் அன்கிராக்டு கான்கிரீட்? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பா இது. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்முலா 0.24 root of FCKன்னு சொல்லுவோம். சரிங்களா, எஸ், 0.24 root of FCK. அப்போ 0.24 should not greater than. ஓகேங்களா, should not greater than or should not greater than வச்சுக்கோங்க. should not greater than 0.24 root of FCK. 24 into FCK வேல்யூ 25ங்களா, ரூட் 25 வேல்யூ 5. இப்போ 24 into 5 அதில் பாதி வந்து 12, 2 சாதம் இப்படி வச்சுங்க 120 வரும். 1.2. இப்போ 1.2 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இதை தாண்டி போகக்கூடாது. அப்போ ஆப்ஷன் ஏ நம்ம மேட்ச் பண்ணலாம், வேறு வழி இல்லை. ஓகேங்களா, எஸ், இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். டென்சைல் ஸ்ட்ரெஸ், ஓகே, பிரின்சிபல் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இந்த ப்ரீ-ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா M25 கிரேடுக்கு 1.2 ஜென்ரல் ஃபார்முலா 0.24 into root of FCK. ஓகே, எஸ், நெக்ஸ்ட், a cable of pre-stressed concrete simply supported beam subjected to uniformly distributed load over the entire span should be ideally be uniformly distributed. simply supported beam சொல்லிட்டீங்க, uniformly distributed load சொல்லிட்டீங்க. அப்போ இந்த கேபிள், ஓகேங்களா, என்டையர் ஸ்பைன் ஐடியலி, அப்போ கேபிள் எப்படி இருக்கணும், பெரபாலிக் செக்ஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா, பெரபாலிக் செக்ஷன் மாதிரி இருக்கும். லோடு நம்ம பெண்டிங் மோன் ஷேப் என்னவோ அதுதான் நம்மளோட கேபிளோட ஷேப். ஓகேங்களா, இது கான்செப்ட். இது இதே பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ரெக்டாங்குலராக இருக்கும். ஓகேங்களா, சாரி, ட்ரையாங்குலர் நமக்கு இருக்கும். ட்ரையாங்குலர் நமக்கு வந்து இருக்கும் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா. இது நமக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்றதுனால சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்.
placed at center cross section over the கிடையாது. placed at eccentricity over the eccentricity over கிடையாது. ஓகேங்களா. varying linearly தப்பு. varying parabolically ஒன்று. parabolic with zero eccentricity at the end. yes, zero eccentricity at the end. maximum eccentricity at the center of the span. yes, maximum eccentricity at the center of the span. so option D தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். இந்த வேலையை உங்களுக்கு போதும். பெரபாலிக் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட பெண்டிங் மூன் டயக்ராம் எப்படி இருக்கும், பெரபாலிக் இருக்கும். அப்போ அதுதான் அதனுடைய ஷேப். பெண்டிங் மூன் டயக்ராம் என்ன ஷேப்போ அதுதான் கேபிளோடைய ஷேப். ஓகே. எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், எ ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் பீம் of 25 meter span, the initial stress of is 100 megapascal, slip in a jack during the tension 2 mm, the loss of anchorage pre-strip. ஓகே, இந்த லாஸ் ஆஃப் ஆங்கரேஜ் ப்ரீஸ்ட்ரிப் இது வந்து செகண்ட் டைம் கொஸ்டின் வருதுங்களா, இது உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் ப்ளீஸ். ஓகே, சேம் கான்செப்ட் தான் நமக்கு. லாஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஓகே, லாஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஃப்எஸ் டிவைடட் பை இனிஷியல் ப்ரீசீசிங் ஃபோர்ஸ். டெல்டா எஃப்எஸ் அப்படின்னு நமக்கு என்ன, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை லென்த் இன்டூ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல் டிவைடட் பை ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் என்ன நமக்கு 1000. ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் கான்செப்ட் எனக்கு தெரியணும், பயப்படாமல் அட்டன் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அட்டன் கிடைக்கிறதுக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணுங்கள் என்ன வருதுன்ட்டு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், a brick masonry, in a brick masonry arch action if possible only the minimum height of wall above the top of the lintel. இதை என்னோட lintel னு வச்சுக்கோங்க. இது என்னோட விண்டோ, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பீம் தான் lintel beam. the height of the இந்த வால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, இந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் will come uniformly varying லோடுமே நமக்கு வரும். இப்போ இந்த height of triangulation distribution எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.25 times of the height of the wall அப்படின்னா 1.25 times height of the wall above the sill. ஓகே, சாரி, above the lintel அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1.25 times. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், as per IS code, okay, as per IS code, minimum grade of concrete for the design of pre-tensioned concrete அப்படின்னு சொல்றாங்களா, pre-tensioned concrete. ஸோ pre-tension, ஓகேங்களா, pre-tension ஃப்ரீயாக கொடுத்தா அதிகமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, M40. post tension, ஓகேங்களா, போஸ்ட் டென்ஷன் M30. சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது, கம்பல்சரி கேட்பாங்க. அப்போ ப்ரீ டென்ஷன் தான் கேட்டிருக்கீங்க. 1343 9080 தான் என்னுடைய கோடு புக்கு. சரிங்களா. அப்போ M40 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போத் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கம்பல்சரி என்னுடைய அசம்ஷன் படி. ஓகேங்களா. ஸோ நான் இந்த எழுதின எக்ஸாம்ஸ் ப்ளஸ் டிஎன்பிசிஏயும் எழுதியிருக்கேன். ஸோ இதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய அசம்ஷன் படி இந்த பார்ட் 1 பார்ட் 2 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஓகே, 150 கொஸ்டின் நம்ம போட்ட கொஸ்டின். பட் இதில் நமக்கு நிறைய கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து சாலிடாக 30 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி அதே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்க, 30 மார்க். ஓகேங்களா, 30 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் வந்து போட போகிறோம். அதுதான் அதிக மார்க் இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் அதிகமாக கேட்குறது அதுதான். ஓகே, சிவில் விங்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், என்னுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்ம முடிச்சதுக்கப்புறம், இந்த டிஎன்பிசிஐ முடிச்சதுக்கப்புறம், ஸோ ஜேடிஓ கிளாஸஸ் ஆர் டிபெண்டிங் அப்பான் தி கமெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் அகைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கூட நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.